ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லபடியா சூப்பரா இருக்கேன். நம்மளோட சேனல்ல ஹெல்த் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் சார்ந்த நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப நன்றி. இன்னைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ. ஹேர் கேருக்கா? எஸ், இது தேவை. ஸ்கின் கேரா? ரொம்ப ரொம்ப தேவை. இதை சாப்பிட்டா அதுவும் சூப்பர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறோம். எஸ், நம்ம ஹேர் கேரா இருந்தாலும் ஸ்கின் கேரா இருந்தாலும் எல்லாமே நேச்சுரலா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேச்சுரல் ஹெர்ப்ஸ் கொண்டுதான் எல்லா ப்ராடக்டையும் பண்றோம், ஹோம்மேடாவும் பண்றோம். இது எல்லாத்துலயுமே ரொம்ப பேசிக் இன்கிரீடியண்டா நம்ம யூஸ் பண்றது ஆலோவேரா. ஆலோவேரா ஜெல் தான் வந்து ஸ்கின் கேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஹேரை நரிஷ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஆலோவேராவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து ஜெல் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஒரு நாளில் நம்ம தீர்த்திடணும். இல்லைன்னா நம்மளே முன்னாடி போஸ்ட் போட்டிருக்கோம், அதை எடுத்து ஃப்ரோசனா ஃப்ரீசர்ல வச்சுட்டா தேவைப்படும் போது அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி ஜெல் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணாதான் அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம சிம்பிளா 100% நேச்சுரலாவே ஒரு ஹோம் மேட் ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்களா, இந்த ஜெல் எப்படி இருக்குன்னு? இது எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. நேச்சுரலா நானே எங்க வீட்டுல ஆலோவேராவை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஜெல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல் வந்து இதை பத்தின யூசஸ் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. யூடியூப்பை திறந்தாலே ஆலோவேராவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு எல்லாரும் பார்ப்பீங்க. பட் ஜெல்லா எடுக்கிறது எப்படின்னு வரும்போது இது ஒரு மெத்தடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இது அந்த நம்ம ஒரு ஆலோவேராலாம் போட்டு ஒரு பாத்திரத்துல வச்சு அதை வேப்பர் ஆகி அதை கண்டென்ஸ் பண்ணி இந்த மெத்தட்லயும் பியூர் ஃபார்ம் ஆஃப் அப்படி டிரான்ஸ்பரண்டா கடையில கிடைக்கிற மாதிரி ஜெல் எடுக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதுவும் யூஸ்ஃபுல் தான் 100%. ஆலோவேராவை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வடிகட்டினாலே அது சூப்பராக தான் இருக்கும். ஸோ அப்படியும் ஜெல் பண்ணலான்னு நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு மெத்தடையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். தேவையானது ரெண்டு பொருள் தாங்க. நம்மளுக்கு ஆலோவேரா எடுக்கணும். நீங்க பிளான்ட் வச்சிருந்தாலும் சரி, கடையில வெளியில கிடைக்கும். நல்ல திக்க தடிய எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்ப வாங்கி வச்சிருக்கிறது சூப்பரா இருக்கு. அவ்வளோ அந்த ஃப்ளஷ் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஆலோவேரா வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆலோவேரால இருந்து அந்த லீஃப் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போறோம். இதை தாண்டி நம்ம இந்த ஜெல்லா மாத்துறதுக்கு இதுவும் ஒரு பிளான்ட் பேஸ் தான். சாந்தன் கம்னு இருக்கு பவுடர். இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் வச்சுதாங்க இன்னைக்கு சூப்பரான இந்த ஜெல்லை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். வாங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் வந்து ஆலோவேரா லீஃப்லெட் அதை வாங்கிட்டு அந்த லீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்த உடனே இந்த எல்லோ லிக்விட் வரும் பாருங்க, அதை நம்ம எடுக்கவே கூடாது கொஞ்சம் கூட. ஸோ இதுக்காக இதை நம்ம கட் பண்ணிட்டு இப்படி வைக்கும் போதே அடியில இருந்து அந்த எல்லோவா லிக்விட் சொட்டும். ஸோ கீழே ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டு அதை அப்படியே நிறுத்தி வச்சிருங்க. ஒரு 3-4 hours அதை அப்படியே விட்டுருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நைட் இதை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். நைட் ஃபுல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது எப்படி அது சிந்தி முடிச்சு அந்த எல்லோ கலர் லிக்விட் எல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பிளாக்கிஷ் எல்லோவா இருக்கு பாத்தீங்களா? இவ்வளோ லிக்விட் இதுல இருந்து வெளியில வரும். இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா இதை ஒவ்வொரு லீஃப்லெட்டையும் அந்த பேஸ்ல இருந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஒரு பக்கெட்டோ ஒரு டப்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை கம்ப்ளீட்டா கழுவுங்க. ஒரு லீஃப்லெட்டையும் எடுத்து சைட்ல அந்த முள் இருக்கும், பட் ஸ்டில் கையில கேர்ஃபுல்லா வச்சு அந்த நம்ம கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த எல்லோ கலர் அந்த ரிம்ல இருக்கலாம் போட்டு நல்லா கையால தேய்ச்சு கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா கழுவிடுங்க. இது ஒரு வாட்டி 2 வாட்டி இதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா கழுவணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வந்து நம்ம அந்த எல்லோ லிக்விட வர வச்சு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பீசஸா இதை கட் பண்ணோம். இதை எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு லீஃப்லெட்டையும் நீங்க எடுத்தா அந்த எவ்வளவு பெரிய சைஸ், நான் இவ்வளவு பீசஸ்க்கு அதை கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சின்னதா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதோட அந்த முள் இருக்கு பாத்தீங்களா, தான்ஸ், அந்த முள்ளு சைடு ரெண்டையும் எட்ஜஸை கட் பண்ணிட்டு, இது பெருசா ப்ராடா இருந்ததுன்னா நடுவுல 1 or 2 பீசஸ் நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டார் பார் மாதிரி ஒரு பீஸ் வரும். ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா, இது அந்த நம்மளோட லீஃப்லெட்லேருந்து அந்த ஃப்ளஷை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன பார் கிடச்சிச்சின்னா அடியில் பின்னாடி சைடு எடுத்து கத்தியை அழகாக வச்சு எடுத்துடணும். திருப்பி முன்னாடி திருப்பி அழகாக வச்சு இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஃப்ளஷ் பார்ட் ஒயிட் கலரில் இது கிடைக்கும். அவ்வளோதான். இது எல்லாமே 1 by 1 கம்ப்ளீட்டாக கட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இதை அப்படியே போட்டுருங்க. இது வந்து செகண்ட் ஸ்டெப். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லோ லிக்விட் போய் வாஷ் பண்ணோம். செகண்டு அதை வந்து எல்லாமே தான்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ளஷை மட்டும் எடுத்திருக்கும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நல்லா கிளீன் பண்ணணுங்க. நல்லா கிளீன் பண்ணுறதுனா நம்மளோட இந்த ஒரு ப்ரொசீஜராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 7 முறை இதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த ஜெல்லெல்லாம் கையாலேயே நல்லா இப்படி கசக்கி ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். மறுபடியும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி வேறு ஒரு பவுல். 4th டைம், 5th டைம், 6th டைம், 7th டைம், 7 வாட்டி இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வடிகட்டியில் இதை அப்படியே இந்த ஆலோவேராவை போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் சொட்டட்டோம்னு அப்படி விட்டுருங்க. இதில் மேலே இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடுறோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 an hour அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் போயிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஆலோவேரா கிடைச்சிருக்கு. இந்த ஆலோவேரா வச்சு தான் நம்ம வந்து 2 மெத்தட்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 பீசஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சூப்பராக கிரைண்ட் பண்ணுங்க. பல்ஸ் மோட் போட்டாலும் சரி, 1 2 3 ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாலும் சரி, நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது இந்த மிக்சர் ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட் ஃபைன் ஜூஸாக நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதை வடிகட்டும் போது ரொம்ப டைம் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணி ஸ்பூனால் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வடிகட்ட முடியும். பெரிய வடிகட்டி இருந்தாலும் துணி போட்டு இதை அப்படியே போட்டுட்டு வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்து வச்சோன்னா பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது. திஸ் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆலோவேரா ஜூஸ். இது அப்படியே நம்ம தலைக்கு தடவிக்கலாம், அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சு க்யூப்ஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அது இப்போ ரெடி பண்ணல, பிகாஸ் எனக்கு ஜெல்லுக்கு இது தேவைப்படுது. சொல்கிறேன், ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து இந்த ப்ராசஸ் வரைக்கும் முடித்தவங்க தேவைப்படுற போது யூஸ் பண்ணணும்னா நம்மகிட்ட எப்பயுமே இந்த மோல்டு வச்சு நான் எல்லாமே அந்த மாதிரி லாங் டைம் ப்ராசஸ்க்கு எடுத்து வச்சுருவேன் ஒரு தடவை பண்ணால். ஸோ அந்த மாதிரி மவுலில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கிற இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிங்கன்னா கூட ஒரு க்யூபாக எடுத்து ஃபேஸில் அப்படியே நம்ம ரப் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஃபேஸ்க்கு ரொம்ப நல்ல க்ளோ கொடுக்கும். தலைக்கும் வந்து நல்லா தேய்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்மளுக்கு அப்சல்யூட் ஆலோவேரா ஜெல். இப்போ இதோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட், நம்ம 2 ப்ராடக்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜாந்தம் கம் அப்படின்னு இருக்கு. இட்ஸ் அ பிளான்ட் பேஸ்டு கம். இது வந்து அமேசானில் கிடைக்கும். நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பவுடர் எடுத்து ஒரு குட்டி ஸ்பூனில், நான் இதுக்கு எப்படி போட்டிருக்கேன்னா இதில் நிறைய குவான்டிட்டி இருக்குது. இந்த பவுல் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆஃப் குட்டி ஸ்பூன் அதில் வந்து ஸ்கூப்ஸ் அதை போட்டுட்டேன். இந்த சாந்தம் கம் போட்டதும் அது அப்படியே மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் தெரியும். இந்த பவுடரை கம்ப்ளீட்டாக இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து உடனே அது ஜெல்லாக மாறிடாது, டேக்ஸ் டைம். நான் இதெல்லாம் எப்படி பண்ணேன்னா, இதை பண்ணி முடிச்சுட்டு நியர்லி ஒரு 10 to 12 hours அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த கம் ஃபுல்லாக இதில் டிசால்வ் ஆகி அதுக்கப்புறமா அது வந்து ஸ்டிக்கியாக மாறி இந்த ஜெல்லை வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கு இட் டுக் நியர்லி 12 hours. ஒரு 6 to 7 hours வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆலோவேரா ஜெல் இப்போ நம்மளுக்கு ரெடி. இது வந்து 100% நேச்சுரல். நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது. ஹேர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆலோவேரா யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸ் ரெடி பண்ணலாம், ஃபேஸ் ஜெல் ரெடி பண்ணலாம். நம்மள்ட்ட நிறைய மஞ்சுஸ்டா இருக்குது, சாண்டல்வுட் இருக்குது, ரோஸ் பவுடர், ஆரஞ்சு பீல், விட்டமின் சி க்ரீமாக நம்ம இதை ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் க்ரீம். அதாவது இது ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் ஆலோவேரா ஜெல் வாங்கி
அதில் நம்ம பண்ணுறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் 100% நேச்சுரல் சொல்ல முடியாது பார்த்தீங்களா. பட் இப்படி பண்ணி வச்சிங்கன்னா எஸ், நீங்கள் ரெடி பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே 100% நேச்சுரல். நான் இந்த மாதிரி தான் ப்ளூ டீ, தட் இஸ் சங்குப்பூ இருக்கு பாருங்கள், அவ்வளோ நல்லது, மைண்டு பாடி எல்லாத்துக்குமே நல்லது. அது வந்து சூப்பரான க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணி வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இது ரெடி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கடையில் போய் இது வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நான் இந்த ஜெல் ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்று ஒரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா. எஸ், செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ளஷ்ஷாக கட் பண்ணி வாஷ் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பீஸாவும் போடலாம், கொஞ்சம் பிடிச்சிரும். இல்லையா கொஞ்சம் வாட்டராக ஜூஸாகவும் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம். அதை பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே எதுக்கு இப்படி போட்டிருக்கேன்னா, அந்த நம்ம இந்த ப்ராசஸ் முடியும் போது அந்த லிக்விடு வந்து டிஸ்டில்டு ஆலோவேரா ஜெல் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளஷ் அடியில் அப்படி போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது ட்ராப்லெட்ஸாக வரப்போகுது. ஸோ நம்ம அதுலேயும் கிடைக்கும். அந்த தட்டுக்குள்ளோர நடுவில் ஒரு சின்ன கிண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ இது நீங்க இப்படியே பீஸா வைக்கலாம். இல்லையா ஒரு செமி சாலிட் கண்டிஷன்ல ஒரு பல்ஸ் மோட்ல இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அடியில ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட்டு, அதுக்கு மேல ஒரு பவுல், இது மேல வச்சுட்டு கம்ப்ளீட்டா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த வேப்பர்ஸ் வெளியே வராத அளவுக்கு ஒரு நல்ல டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு. ஆனா மேலேயும் சிலதை நம்ம போட போறோம். ஸோ அதனால சரியாம ஈவனா இருக்கிற ஒரு பிளேட்டை வைங்க. இதுக்கு மேல நிறைய ஐஸ் கியூப்ஸ், கொஞ்ச நேரம் இது பண்ணும் போதே அந்த ஆவி சூடு ஏறும் பாத்தீங்களா. அப்போ இந்த பிளேட்ல ஐஸ் கியூப்ஸ் இருக்கும் பாருங்க, இதை வந்து கொட்டி வச்சிடுங்க. இதை கொட்டிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வேப்பர் வெளியில வருது, மேலிருந்து வர்ற இந்த ஐஸ் கியூப்ஸ்னால எவ்ரி திங் வில் கண்டன்ஸ் அண்ட் கன்வெர்டட், த வேப்பர்ஸ் வில் கெட் கன்வெர்டட் டு லிக்விட் அகைன். அந்த தண்ணி எல்லாம் உள்ளுக்குள்ள வெளியில வேப்பரா வர முடியாதனால உள்ளுக்குள்ளேயே சொட்டும் பாத்தீங்களா. அதுக்கு தான் நம்ம அந்த கிண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆலோவேரா வேப்பரா மாறும்போது கண்டென்ஸ் ஆகி திருப்பி அந்த பவுலுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பவுலை தாண்டி வெளியில விழுறதுக்கு தான் கொஞ்சம் அதோட பேஸ் பெருசா ஒரு பிளேட்டும் வச்சிருக்கோம். ஸோ மீதி அதுலேயும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நீங்க எவ்வளவு குவான்டிட்டி யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்தது அந்த டியூரேஷன். ஓகேவா, நான் ஒரு 5-6 பீசஸ் ஆஃப் இது போட்டிருந்தேன், ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருந்தேன். அண்ட் தென் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அனதர் ஒரு 1/2 an hour 45 மினிட்ஸ் இருக்கணும். ஏன்னா இந்த சூடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உள்ள ஆவியா போகும்போது ஆஃப் பண்ண அப்புறமும் நம்மளுக்கு கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து இன்னும் வந்து லிக்விட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது ஓவராலாக ப்ராசஸாக ஒரு 1/2 an hour to 45 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் இது பாயில் ஆகிறதுக்காச்சா இந்த ப்ராசஸ் முடியும் போது ஒரு 1 hour ஆகுது. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் அந்த மூடியை தொட்டு பாருங்க, சூடே இல்லை. அந்த மூடி திறந்துட்டு உள்ள பாத்தீங்களா சூப்பரா அந்த பவுல்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆலோவேரா ஜெல். அப்படியே அந்த கிண்ணியை எடுத்து வச்சுட்டு நான் அந்த பிளேட்டையும் ரொம்ப சைட்ல எல்லாம் குட்டிடாம அந்த பிளேட்டை மெதுவா எடுக்கிறேன். அதுலயும் எனக்கு அந்த வாட்டர் கிடைச்சிருக்கு. அந்த வாட்டரையும் இந்த பவுல்ல ஆட் பண்ணிட்டா இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற அதர் டைப் ஆஃப் பியூர் ஃபார்ம் ஆஃப் ஆலோவேரா ஜெல். இதுதான் நம்ம கடையில வாங்குற மாதிரி எப்படி இருக்கும்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுல ஃபுல்லாவே லிக்விட் கொடுக்குறாங்களா இல்ல வாட்டர் ஆட் பண்ணி அந்த இது பண்றாங்களா அந்த ப்ராசஸ் தெரியல. பட் நம்ம வீட்டுல பண்ணும்போது சூப்பரா நம்மளுக்கு அந்த லிக்விட் கிடைக்குது. இப்போ இந்த லிக்விடை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டேன். ஆனா எனக்கு அப்புறம் இன்னும் தேவைப்பட்டுச்சு. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் இந்த ஜாந்தம் கம் இருக்கு பாருங்க, அதை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நான் இன்னைக்கு இப்போ மார்னிங் தான் ரெடி பண்ணேன். அதை ரெடி பண்ணிட்டு ஒரு 3-4 hours ஆயிடுச்சு. இப்போ அதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இது இன்னும் மிக்ஸ் ஆகணும். இங்க பாருங்க, இது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. இப்போ இது மிக்சிங் ப்ராசஸ்ல இருக்கு. நான் இது முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். நம்மளோட இது எப்படி இருக்கு பாருங்க, திக்கா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு மாதிரி ஜெலாட்டின் மாதிரி தான் இருக்கும். நம்ம கடையில கிடைக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கு. இது வந்து அண்டர் ப்ராசஸ் இப்படி இருக்கு. இன்னும் ஒரு 3-4 hours ஆகணும் இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஜெல் ஆகிறதுக்கு.
ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. இதில் அந்த நல்ல ஒயிட்டாக இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ஜெல், ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல் கிடைக்குது. இவ்வளோதாங்க. இது நீங்கள் பண்ணி பாருங்க. இதில் நிறைய பேர் நிறைய விதமான இதை ஆட் பண்ணுறது சொல்லுவாங்க. அகரகர் ஆட் பண்ணலாம் அப்படின்வாங்க. இந்த பென்சோ என்ன இது ஒரு லிக்விட் கெமிக்கல் ஆட் பண்ணால் அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்லேயே ஜெல் ஆகிடுவாங்க. பட் நான் இப்படி தான் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, 100% நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஹோம்மேட் இதுவும் பண்ணலாம். தலைக்கு கூட இல்லை, நீங்கள் ஒரு செட் பண்ணுற மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல்லை தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டா கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆலோவேரா ஜெல் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம், அதை எப்படி 100% நேச்சுரலாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எப்படியா இருந்தாலும் சரி, ஐ அக்செப்ட் திஸ் மெசேஜ். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், இருந்தாலும் சொல்லுங்கள். ஐம் வெரி ஹாப்பி டு ஹியர் த ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.